In this episode of Franka Pesumla, நாம பார்க்க போற படம் ஜோஷுவா இமை போல் காக்க. இந்த படத்துல ஒண்ணே என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பாடி கார்டு ஒரு பொண்ணோட லைஃபை காப்பாற்றணும் அப்படின்னு போராடுறான். படத்தோட கதை பிரசன்ட் டேல இருந்து 4 வருஷம் முன்னாடில இருந்து சொல்லப்படுது. ஜோஷுவா இந்த கேரக்டர்ல வருண் பிளே பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். அவர் ஒரு ஈவெண்ட்ல குந்தவி இந்த கேரக்டர்ல ராகி பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்ச நாள்ல யூஎஸ் போறாங்க. ஜோஷுவாக்கு குந்தவி பார்த்தோன்னே அவங்க மேல ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட். 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் டிராவல் பண்றாங்க. அண்ட் குந்தவி அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி ஜோஷுவா நான் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் அப்படின்றதெல்லாம் கன்ஃபஸ் பண்ணிடுறாரு. அண்ட் அவங்கள லவ் பண்றதையும் ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அண்ட் ஜோஷுவாவை பத்தி தெரிஞ்சோடனே குந்தவி அவரை விட்டுட்டு அமெரிக்கா போயிடுறாங்க. தான் ஒரு கொலைகாரன் அப்படிங்கிறதுனால தன்னோட காதலையே இழந்துட்டோம் அப்படிங்கிற வழியில ஜோஷுவா இனிமே யாரையும் கொல்ல போறது இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. ஆல்சோ இனிமே மக்களோட உயிரை காப்பாத்த தான் போறேன் அப்படின்னு பாடி கார்டு சர்வீஸ்லயும் சேர்றாரு. இதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு அமெரிக்கால இருக்கிற குந்தவியோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு ஜோஷுவா. தான் காதலிச்ச பொண்ணோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்களுக்கே ப்ரொடெக்டரா போறாரு. சோ ஜோஷுவா குந்தவியை காப்பாத்தினாரா, அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்றது யாரு, அண்ட் ஜோஷுவா குந்தவியோட லவ் என்னாச்சு, இதெல்லாம் தான் ஜோஷுவா படத்தோட மீதி கதை. டைரக்டர் ஜிவிஎம் இந்த முறை அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் ஃபிலிம் ட்ரை பண்ணிருக்காரு. ஜான் விக், எக்ஸ்ட்ராக்டர், ஈக்குவலைசர், டிரான்ஸ்போர்ட்டர் இந்த ஜோன்ல தன்னோட ட்ரேட்மார்க்கான மியூசிக்கல் அண்ட் ரொமான்ஸையும் கலந்துருக்காரு. பட் as an ஆக்ஷன் ஃபில்மா மட்டும்தான் இந்த படம் மேஜர்லி ஒர்க் ஆகுது. யானிக் பெனோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பல இடங்கள்ல சூப்பர்பா இருக்கு. ஆல்சோ கார்த்திகோட சில சாங்ஸ் படம் முடிச்சு நம்ம வெளியே வரும்போது கூட ஹம் பண்ணிட்டே வர அளவுக்கு நல்லா இருக்கு. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் எஸ்ஆர் கதிர் ஜிவிஎமோட விஷனை ஸ்கிரீன்ல கொண்டு வரதுக்கு நல்லாவே கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணிருக்காரு. பல இடங்கள்ல அவரோட ஆங்கிள்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு ஸ்லம்முக்குள்ள வரக்கூடிய சேசிங் சீன், ஒரு காருக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஃபைட் சீன், ஹோட்டல் ஸ்டேர் கேஸ்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீன், இந்த மாதிரி பல ஐடியாஸ் நல்லா இருந்தது. பட் டோட்டலா அஸ் அ ஃபில்மா இந்த படம் அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்ல. குறைகள் என்னன்னு இன் டீடைல் சொல்லணும்னா படத்துல நிறைய ஸ்பாய்லர்ஸ் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால படத்துல இருக்கிற மேஜர் 3 குறைகளை மட்டும் இங்க சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு காஷன் என்னன்னா, இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள்ல போலீஸ் எங்க இருக்கு, அதனால புல்லட் தீரவே மாட்டேங்குது அப்படிங்கிற லாஜிக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பெருசா பாதர் பண்ணாது. பட் ஒரு பிலிமா அது முழுக்க என்ன இன்வால்வ் பண்ணிக்கிச்சா, எந்த இடத்துலயும் டிஸ்கனெக்ட் ஆகாம அந்த படத்தை என்னால பார்க்க முடிஞ்சா, இதை தான் நான் கவனிப்பேன். அப்படி இந்த படம் எனக்கு கனெக்ட் ஆகல. அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய 3 டிஸ்டர்பன்ஸ்ல முதல் டிஸ்டர்பன்ஸ் பேட் ஆக்டிங். லீட் ரோல்ல நடிச்சிருக்கக்கூடிய வருண் இன்னுமே ஆக்டிங்ல பெட்டர் ஆகணும். நிறைய சீன்ஸ்ல எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுல ஸ்ட்ரகிள் பண்றாரு. பி இட் ஆக்ஷன் சீன்ஸ், ஹீரோயினோட வர ரொமான்டிக் சீன்ஸ், இந்த மாதிரி எல்லா சீன்ஸ்லயும் அவரோட ஆக்டிங் இன்னும் பெட்டரா இருந்திருக்கணும். சேம் வித் ராகி. ஆனா அவங்க கொஞ்சம் ஆக்டிங்ல பெட்டரா இருக்கணும் ட்ரை பண்றாங்க. பட் ஒரு டயலாக ஒப்பிக்கிற மிஷின் மாதிரி தான் எல்லா டயலாக்கையும் சொல்லிட்டு போறாங்க. இந்த 2 பேர் மட்டும் இல்ல, படத்துல இருக்க நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் கூட ஒரு மெமரபுளான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷனும் அவ்வளோ ஆர்டிஃபிஷியலா இருக்கு. செகண்ட் டிஸ்டர்பன்ஸ் randomness of the film. இதுக்கு எக்ஸாம்பிளா படத்துல வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் ஒருத்தனை கொல்லணும்னு துரத்திக்கிட்டே இருக்கும். பட் ஆஃப்டர் a few scenes இவன் யார் தெரியுமா, இவன் என் நண்பன்டா, நட்பு அண்ணன் தெரியுமாடா, தேவான அண்ணன் தெரியுமாடா, அந்த ரேஞ்சுக்கு கன்வெர்ட் ஆயிடுறாரு, சேஞ்ச் ஆயிடுறாரு. அண்ட் அதுக்கான ஸ்ட்ராங் ரீசன்ஸ் எதுவும் சொல்லப்படல. ஈவன் அதுக்குன்னு வளைஞ்சு திணிக்கப்பட்ட ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் கூட அவ்வளோ கன்வின்சிங்கா இல்லை. அண்ட் அந்த ஃபிளாஷ்பேக் படத்துக்கு தேவையும் இல்லை, அந்த கேரக்டரே படத்துக்கு தேவையில்லை. அண்ட் படம் முழுக்க புதுசா கேரக்டர் வந்துட்டு இருக்காங்க, திடீர்னு காணாம போயிடுறாங்க. எந்த ஒரு சப் கேரக்டர்ஸ்க்கும் படத்துல ஒரு இம்பார்ட்டன்டான ஹோல்டு இல்ல. ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்ல ஜேம்ஸ் பாண்டுக்கு சீனியரா ஒரு மென்டார் மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் பேரு எம். அதே மாதிரி ஜோஷுவா படத்துலயும் ஜோஷுவாக்கு மென்டாரா ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர்ல டிடி பிளே பண்ணிருக்காங்க. அவங்க கொலை பண்றவங்களா இல்ல காப்பாத்துறவங்களா, ஜோஷுவா என்ன சொன்னாலும் அதுக்கு சரி அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம்னு அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. இது மாதிரி படத்துல நிறைய விஷயங்கள் கிளாரிட்டியே இல்லாம இருக்கு. தேர்ட் அண்ட் லாஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் லாங் ஸ்ட்ரெச்டு சீன்ஸ். படத்துல பல காட்சிகள் கண்டென்ட்டே இல்லாம எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டுட்டே இருக்கு. உதாரணமா ஒரு சீன்ல பஞ்ச் ஆஃப் கூன்ஸ் வந்து ஒரு வேன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை கொடுத்த அந்த பிக் ஷாட்டும் அதே வேன்ல இருப்பாரு. அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே ஓவர் ஸ்ட்ரெச்டா ஓவர் எக்ஸ்டெண்டடா இருக்கு. அந்த கான்வர்சேஷனால அந்த சீன்ஸ்னால படத்துக்குள்ள ஏதாவது வேல்யூ ஆட் ஆனா பரவாயில்ல, ஜஸ்ட் படத்தோட டைம் மட்டும் தான் ஆட் ஆகுது. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா, வெரி சாரி டு சே திஸ் ஜிவிஎம், இது ஜிவிஎம் டைரக்ட் பண்ண படங்கள்லேயே அவருடைய வீக்கஸ்ட் ஃபிலிம். அண்ட் ஐ விஷ் ஜிவிஎம் அடுத்து ஒரு நல்ல படத்தோட கம்பேக் கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோல ஜோஷுவா இமை போல் காக்க படம் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேறொரு படம் பத்தி பார்க்கலாம். நீங்க ஜோஷுவா ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.